நடைபெற இருக்கின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மற்ற கட்சிகள், நாம் தமிழர் கட்சியை தவிர மற்ற கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், சிபிஎம், சிபிஐஏ, மக்கள் நீதி மையம் போன்ற எண்ணற்ற கட்சிகள், எல்லா அரசியல் கட்சிகளும் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்க போறாங்க அப்படின்னு யாருடன் கூட்டணி, யாருக்கிட்ட எவ்வளவு நோட்டு, எவ்வளவு சீட்டு வாங்கலாம், அப்படித்தான் அவர்களுடைய சிந்தனை. அவர்களுக்கு இந்தியாவை மீட்கணும். ஒரு பக்கம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாருல, இந்தியாவை மீட்பதற்கு எல்லோரும் அணிதிரளுங்கள், இந்தியாவை மீட்பதற்கு எல்லோரும் ஒன்றாக நிற்க வேண்டும். யார் இந்த மண்ணை ஆளுகிறார்கள் என்பதை விட யார் இந்த மண்ணை ஆளக்கூடாது என்பதுதான் முக்கியம் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் ஒரு பக்கம் சொல்றாரு. இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி, அவங்க அண்ணாமலை அவர்கள், அதுவும் குறிப்பாக ஐயா மோடி அவர்கள், அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, மீண்டும் மோடி வேண்டும் மோடின்னு அவங்க ஒரு பக்கம் பரப்புரை. அவங்க கட்சியில யார கூட்டணிக்கு சேர்க்கலாம், தேமுதிகவை சேர்க்கலாமா வேண்டாமா, அல்லது மற்ற கட்சிகள் ஐஜேகே பாரிவேந்தர் அவருடைய கட்சியை சேர்க்கலாமா வேண்டாமா, அவர்களுக்கு அந்த பிரச்சனை. அதிமுகவுக்கு யார் யாரெல்லாம் கூட்டணி சேர்க்கலாம், காங்கிரஸ் திமுகவோட இருக்கு, காங்கிரஸை கூட்டிட்டு வந்து நம்ம கூட வச்சுக்கலாமா, அந்த சொப்பன சுந்தரியை யாரு வச்சிருந்தா தான் என்னங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கூட்டணி பேரம். ஆனால் களத்துல இருக்கிற நாம் தமிழர் கட்சி, களத்துல நாங்கள் தெளிவா இருக்கிறோம். நீங்க யாரு கூடயும் அங்க கூட்டணி கிடையாது, யாரும் எங்களுக்கு சீட்டு கொடுக்க தேவையில்லை. நீங்கள் சீட்டு கொடுத்து அப்படி நாடாளுமன்ற உறுப்பினராகி இதுக்கு முன்பாக எங்களுக்கு கேள்வி கேட்கலாம், நாம் தமிழர் கட்சிக்கு யாருங்க பிரதமர் வேட்பாளரு, யாரு பிரதமர் வேட்பாளரு, யாராக இருக்கணும்னு நீ நினைக்கிற, நீங்கள் நம்பி வாக்களிச்சீங்கல்ல. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில அன்னைக்கு சண்முக சுந்தரத்தை தேர்வு பண்ணீங்க, அவரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி விட்டீங்க. அவர் மூலியமாக நாட்டை ஐயா ராகுல் காந்தி ஆண்டுவாரு அப்படின்னு நம்பி வாக்களிச்சீங்க. ஆனா நமக்கு வாச்சது என்னமோ இப்படிங்கிற மாதிரி இவங்கதான். சொல்லுங்க, என்ன நீங்க பேசணுமா? நான் பேசிட்டதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க, தாராளமா பேசுங்க, பேசும்போது குறுக்க இடம் இருக்காது. நாடாளுமன்ற தேர்தலை நீங்க தேர்ந்தெடுத்து அனுப்பி கடைசியில நமக்கு யாரு வாச்சா, நரேந்திர மோடி அவர்கள். அவர் தான் இந்த நாட்டின் பிரதமர். அவர் நெட்டையோ குட்டையோ, ஆனா அவர் சரியானவரோ கெட்டவரோ அவர் இந்த நாட்டின் பிரதமர். ஏன்னா இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் சொல்லுது, அதிக பாராளுமன்ற உறுப்பினர்கள் வச்சிருக்கவங்க தான் நாட்டை ஆள முடியும். சரி, அவர் பிரதமரா வந்துட்டாரு, நீங்கள் ராகுல் காந்தி பிரதமராக வருவாருன்னு நம்பி வாக்களித்தீங்க. இந்த தொகுதியில இருந்து அண்ணன் சண்முக சுந்தரத்தை அனுப்புனீங்க. எங்க அண்ணன் சண்முக சுந்தரம் நாடாளுமன்றத்துக்குள்ள போய் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பின்னாடி இருக்கிற கல்குவாரி மாதிரி எல்லா மலைகளையும் உடைச்சு வெளிமாநிலத்துக்கு எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு கோவப்பட்டீங்க, பேசுறீங்க, பாத்திருக்கீங்களா? குறைஞ்சபட்சம் நாடாளுமன்றத்தில் அவர் நின்று பாத்திருக்கீங்களா? எங்க அக்கா ஜோதிமணியோ, எங்க அக்கா கனிமொழியோ, எங்க அக்கா தமிழச்சி தங்கபாண்டியனோ, எங்க அண்ணன் திருமாவளவனோ கூட நாடாளுமன்றத்துக்கு வெளியே நின்று செல்ஃபியாவது எடுத்திருக்காங்க. ஐயா சண்முக சுந்தரம் செல்ஃபி எடுத்த போட்டோவாது யார்ட்டாவது இருக்கா? நாடாளுமன்ற வாசல்ல நின்று அவர் நாடாளுமன்ற பக்கமே போகல. இதுவரை எத்தனை நாள் அட்டெண்டன்ஸ் அங்க போட்டிருக்காரு? கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு 200 நாள் நாடாளுமன்றம் நடக்குதுன்னு சொல்றாங்க. 5 ஆண்டுகளுக்கு 1000 நாள் நடக்கும். 1000 நாள்ல ஒரு 10 நாள் ஐயா சண்முக சுந்தரம் நாடாளுமன்றத்துல இருந்தாரு. ஏதாவது ஒரு உங்கள்ட்ட ஆதாரம் இருக்கா? அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு வாக்கு? என் மக்களுடைய பிரச்சனை குறித்து நாடாளுமன்றத்துல பேச வேண்டிய நபர்கள் எதையுமே பேசலையே. இந்த நாட்டுல பிரச்சனையே இல்லாம இருக்கா? இந்த நாட்டுல எந்த சிக்கலுமே இல்லாம இருக்கா? தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்துல இந்த நாட்டு மக்களுக்கு எதிரான சட்ட திட்டங்கள் ஐயா நரேந்திர மோடி கொண்டு வர்றாரு. இங்க அண்ணாமலைன்னு ஒருத்தர் திரிவாரு, அவர் எது கொண்டு வந்தாலும் நல்லா தாங்க கொண்டு வருவாரு, அவர் எது செஞ்சாலும் நல்லா தாங்க செய்வாரு. நாங்க கேட்கிறோம் அண்ணாமலை கிட்ட ஒரே ஒரு கேள்வி, நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. விவசாயிகள், பஞ்சாபை சார்ந்த விவசாயிகள், ராஜஸ்தானை சார்ந்த விவசாயிகள் தொடர்ச்சியாக 1 மாத காலமா போராடணும்னு அறிவிக்கிறாங்க. பிப்ரவரி 5ஆம் தேதியில இருந்து அறிவிச்சு 17ஆம் தேதியில இருந்து அந்த விவசாயிகள் டெல்லியை முற்றுகையிட்டு போராட்டம் பண்றாங்க. டெல்லியில விவசாயிகள் போராடுறது யாருக்கு? நரேந்திர மோடியை கொண்டு ஆட்சிக்கு மறுபடியும் கொண்டு வரணும்னா, இல்ல அவர் ஆட்சியை விட்டு கீழே இறக்கணும்னா, காங்கிரஸை ஆட்சிக்கு கொண்டு வரணும்னா, இல்ல அவன் உற்பத்தி பண்ற பொருளுக்கு அவன் விலை நிர்ணயிக்கிறான். கடையில வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த கடையினுடைய உரிமையாளர் பொருளினுடைய விலையை தீர்மானிக்கிறார். அதுபோல இந்த நாட்டிற்கு உணவை வழங்குகின்ற விவசாயி அவன் உற்பத்தி பண்ற அரிசிக்கு, அவன் உற்பத்தி பண்ற பருப்புக்கு, அவன் உற்பத்தி பண்ற காய்கறிகளுக்கு, அவன் உற்பத்தி பண்ற வேளாண் பொருட்களுக்கு அடிப்படை ஆதார விலையை அரசாங்கம் நிர்ணயிங்கன்னு கேட்கிறான். அரிசினா ஒரு மூட்டை இவ்வளவு, அரிசி பருப்புனா இவ்வளவு, ஒரு மூட்டை இவ்வளவு அப்படின்னு விவசாயிகளுக்கு நீ ஒரு விலை நிர்ணயம் செய். இது தார்மீக கோரிக்கை தானே? இந்த கோரிக்கையை கேட்டு விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்கான். இந்த நாட்டினுடைய பிரதமர் ஐயா மோடி அவர்கள் கடலுக்கு அடியில போய் மயில் இறக வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு. இதுதான் நாட்டின் பிரதமரா?
இதுக்குத்தான் நாங்க ஓட்டு போட்டு நாடாளுமன்றத்துக்கு அனுப்புறோமா? இதுக்குத்தான் நாட்டை ஆள்றதுக்கு கொடுக்கிறோமா? இதுக்குத்தான் வரி செலுத்துறோமா? இதுக்குத்தான் வரிசையில் வாக்கு செலுத்துறோமா? நாட்டினுடைய பிரதமர் என்ன பண்ணிருக்கணும்? விவசாயிகள் போராட்டம் பண்ணா களத்துல இறங்கி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தீர்த்து வைக்கணும். ஏற்கனவே 100 நாட்கள் டெல்லியில விவசாயிகள் போராடினாங்க வேளாண் சட்டங்களை எதிர்த்து. அன்னைக்கும் நாட்டினுடைய பிரதமர் போய் கேட்கல, அமித்ஷா போய் கேட்கல, அண்ணாமலை போய் கூட நிக்கல, இங்க இருக்கிற திமுக போய் கூட நிக்கல. கடைசியில அக்கா கனிமொழியும் அண்ணன் திருமாவளவனும் போய் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. களத்துல நின்னாங்களா? ஆனால் நீங்கள் வாக்களிக்காத, நீங்கள் அதிகாரத்திற்கு அனுப்பாத நாம் தமிழர் கட்சி ஒரு வார காலம் அங்க டெல்லியில போய் உட்கார்ந்து அந்த விவசாயிகள் போராட்டத்துக்கு நாங்க ஆதரவு தெரிவிச்சோம். எங்கள் கட்சியில உங்க போய் அங்க உட்கார்ந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேளாண் சட்டங்கள் ரத்து செய்யப்படுது. இன்று வரை விவசாயிகளை சந்திக்கல. விவசாயம் இல்லாது இந்த நாட்டை நீங்கள் எப்படி வலிமைப்படுத்த முடியும்? இதுக்கு ஐயா மோடி அவர்களோ அல்லது காங்கிரஸோ அல்லது திமுகவோ அதிமுகவோ ஆண்ட கட்சிகள் 4 கட்சி நாங்க கேள்வி கேட்போம். ஏன்னா விவசாயத்தை அழிப்பதற்கு முதல் காரணம் குடிநீர் இல்லை. விவசாயிகள் வேளாண்மை விட்டு வெளியே போறதுக்கு காரணம் தமிழ்நாட்டுல தண்ணி இல்ல. இங்க காவிரியில தண்ணி தர மாட்டான், முல்லை பெரியாறுல தண்ணி தர மாட்டான், பாலாத்துல ஆந்திராக்காரன் தண்ணி தர மாட்டான், 3 பக்கமும் தண்ணி வராது. இருக்கின்ற இங்க இருக்கிற நீர்நிலைகளை நம்ம ஆட்கள், நம்ம ஐயா எஸ்பி வேலுமணி, நம்ம ஐயா ஏவா வேலு, இங்க திமுக இருக்கிற அமைச்சர் பெருமக்கள், அதிமுக இருந்த முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் எல்லாரும் பிளாட் போட்டு ஏரி குளங்களை அவன் சொந்தக்காரனுக்கு, பந்தக்காரனுக்கு, கார் ஓட்டுறவனுக்கு, அவனுடைய பிஏவா இருக்கிறவனுக்கு, ஒன்றியத்துக்கு, மாவட்ட செயலாளருக்கு இப்படி பிரிச்சு கொடுத்துட்டான். ஏரி குளங்கள் காணாம போச்சு. கிட்டத்தட்ட நமக்கு தமிழர்கள்ட்ட 7 படிநிலைகள் இருந்துச்சுங்க. ஏரி, கம்மாய், குட்டை, ஏங்கல், தாங்கல், ஊரணின்னு 7 படிநிலைகள் வச்சிருந்தோம் நீர்நிலைகள். இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கா? இல்ல. மழை, அடுத்து மழை பொழிஞ்சா அந்த மழை நீரை வச்சு நம்பிதான் விவசாயம் நடக்குது. அந்த மழை பொழிவதற்கு காரணமாக இருக்கிற இந்த மாதிரி மலைகளை உடைச்சு கல்குவாரின்னு ஏத்திட்டு போயிட்டான். இன்னைக்கு கனிம வளங்கள் தமிழ்நாடு முழுக்க எடுத்துட்டு போறான். கன்னியாகுமரியில ஆரம்பிச்சு கோயம்புத்தூர், கேரளா பார்டர்ல இருக்கிற எல்லா மலையையும் ஒரு பக்கம் அப்படியே செங்குத்தா வெட்டி எடுக்கிறான். யாராவது கேள்வி கேட்கிறாங்களா? யாராவது அதை தடுத்து நிறுத்தணும்னு போராடியது உண்டா? அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக. அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது இதே ஐயா ஸ்டாலின், இதே மனோ தங்கராஜன் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த இன்னைக்கு பால்வளத்துறை அமைச்சரா இருக்கிறவரு, அவர் போராடினாரு. ஐயோ என் மலையை உடைச்சு எடுத்துட்டு போறாங்க, நான் என்னங்க பண்ணுவேன், அடுத்த தலைமுறை பிள்ளைகள் எப்படி வாழும்? அன்னைக்கு கேட்ட மனோ தங்கராஜ் இன்னைக்கு வேடிக்கை பார்க்கிறார். இன்னைக்கு மனோ தங்கராஜுக்கு மலை உடைச்சு எடுத்துட்டு போறது தெரியல. இன்னைக்கு கனிம வளங்கள் கேரளாவுக்கு கொண்டு போறது தெரியல. விழுங்கியத்துல எவனோ ஒரு தனிப்பெரும் முதலாளி அம்பானி, அதானி விழுங்கியத்துல துறைமுகம் கட்டான்னு என்னுடைய இயற்கை கொடையான கனிம மலையை உடைச்சு எடுத்துட்டு போறியே, நாளைக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைங்க இங்க குடிநீருக்கு என்ன பண்ணுவா? நீ மலையை உடைச்சு எடுத்துருவ, காசு வாங்கிடுவ, கொள்ளையா சம்பாதிப்ப, கோடி கோடியா சம்பாதிப்ப, எல்லாத்தையும் கொண்டு போய் பதுக்கிடுவ. இடி அதிகாரிகளுக்கு தெரியாம, ஐடி அதிகாரிகளுக்கு தெரியாம, இந்த அரசாங்கத்துக்கு தெரியாம நீ சம்பாதிச்சிட முடியும். ஆனா நாளைக்கு ஓம்புள்ள தண்ணிக்கு ரோட்ல நிப்பான எங்க போவ? இந்த அடிப்படை அறிவு இல்லாத இந்த நபர்களை நீங்கள் ஆட்சிக்கு அனுப்பிவிட்டு, அதிகாரத்துக்கு அனுப்பி, நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி, நாடாளுமன்றத்துல சிறப்பு சட்டம் கொண்டு வர்றான். மலைகளை தனியாருக்கு கொடுக்கிறது. இந்த மலையை தனியாருக்கு கொடுத்துதான் இன்னைக்கு சிமெண்ட் ஏத்துறோம், சுண்ணாம்பு கொண்டு வர்றோம், அதை கொண்டு வரோம், இது கொண்டு வரோம், மலையை காலி பண்ணிட்டான். நாளைக்கு இந்த மலைகளை தனியாருக்கு கொடுத்தா என்ன ஆகும்? அவனுக்கு தெரியாது. இந்த மலை இருந்தாதான் மழை பொழியும், அந்த மலை தான் இங்க குடிநீர் ஆதாரம், அந்த தண்ணி தான் இங்க விவசாயத்துக்கு தேவைப்படும், அந்த தண்ணி தான் இங்க இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் தேவைப்படும். அதை பத்தி அவனுக்கு சிந்தனை இல்ல. அவனுக்கு தேவை வருமானம். திருநெல்வேலி மாவட்டத்துல 53 கல்குவாரிங்க, 53 கல்குவாரிகள்ல கடந்த 3 ஆண்டுகள்ல 700 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு. 700 கோடி யாருக்கு சேர வேண்டிய பணம்? தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய பணம். முறைப்படி கொடுத்தா, ரசீது போட்டு அதை சரியாக விற்று இருந்தா 700 கோடி தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு காசு இருக்கும். ஆனா இன்னைக்கு அரசாங்கத்துக்கு காசு இல்ல, கஜானால காசு இல்ல. கேட்டா தமிழ்நாடு அமைச்சர்கள் எல்லாம் சொல்றாங்க, என்ன பண்றது, அதிமுக காரங்க எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. மாநிலத்தின் முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் சொன்னாரு, ஆட்சிக்கு வந்த உடனே எஸ்பி வேலுமணி, இதே இந்த மாவட்டத்தை சார்ந்த எஸ்பி வேலுமணி அவர்கள் அளவுக்கு அதிகமாக கொள்ளையடிச்சிட்டாருங்க, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துட்டாரு. நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா அவர் மீது விசாரணை தொடுப்போம், வழக்கு தொடுப்போம், அவரை சிறைக்கு அனுப்புவோம் சொன்னாங்களே. இது வரைக்கும் செஞ்சிருக்காங்களா? கூட்டு களவாணிங்க. நீங்க எஸ்பி வேலுமணி வந்து அதிமுக இருக்காருன்னு நினைக்கலாம். செந்தில் பாலாஜி தான் அதிமுக இருக்காரு. திமுக காரனுக்கு காசு கொடுக்கல, இன்னைக்கு திமுகவுக்கு போகல, இன்னைக்கு சிறைக்கு போகல, நாளைக்கு அது நடக்கும். எஸ்பி வேலுமணிக்கு நடக்கும். அவரு திமுக போனாரு, இவர் பாஜக போறாரு, அவ்வளவுதானே. யாரை நம்பி நீங்க அனுப்ப போறீங்க? அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வரும். இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க இந்த வாய்ப்பை விட்டுருவீங்க. ஏன்னா உங்களுக்கு அதை பத்தி சிந்தனை இல்லையா? 500 ரூபாய் கொடுத்துட்டா போதும், 1000 ரூபாய் கொடுத்துட்டா போதும். தேர்தலுக்கு அற்ப காசை வாங்கிட்டு உங்கள் வாக்குகளை வித்தால் உங்கள் வாழ்வாதாரம் குறித்து, உங்கள் வாழ்க்கை தரம் குறித்து அவர்களுக்கு சிந்தனை இருக்குமா? 1000 ரூபாய் காசு கொடுத்துட்டேன், அதுல இப்ப கிளர்ச்சி எழுது, நாட்டுல மக்கள் போராடுறாங்க. திமுக மாவட்ட செயலாளரையோ, திமுக எம்எல்ஏக்களையோ, அமைச்சர் பெருமக்களையோ கேள்வி கேட்கிறாங்க. காணொலி ஆதாரங்கள் இருக்குங்க. அமைச்சர்கள் சொல்றாங்க, நீ எனக்கு சும்மாவா ஓட்டு போட்ட,
பொன்முடி பேசியிருக்கிறாரு, எங்க அண்ணன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசியிருக்கிறார். எல்லாரும் பேசுறாங்க. காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்ட, இப்ப என்ன கேள்வி கேட்கிற? ரோடு இல்லன்னு கேட்கிற, தண்ணி இல்லன்னு கேட்கிற, வேலை இல்லன்னு கேட்கிற, எதுக்கு கேட்கிற? நீ தான் காசு வாங்கிட்டல அப்படின்னு நாட்டு மக்களை குறை சொல்றாங்க. காரணம் யாரு? நாம தான். நாம காசை வாங்கிட்டு 500 1000க்கு பொன்னான வாக்குகளை விக்கிறோம். அண்ணா காலத்துல இருந்து இந்த அரசியல் நடக்குது. அண்ணா சொன்னாரு, தங்கம் போன்ற வாக்கை, அதுவும் எப்படி சொன்னாரு? தங்கம் போன்ற உங்க வாக்குகளை தவிர்த்து விற்கலாமா? இந்த நாட்டு மக்கள் ஏழையாகி விட மாட்டார்களா? அண்ணா பேசினார். அன்னைக்கு அண்ணா பேசினத இன்னைக்கு வரைக்கும் திமுக சொல்லுது, ஓட்ட விக்காதீங்க, ஓட்ட விக்காதீங்க. முதல்ல வாங்குறதே அவங்கதான். திமுக அதிமுக அண்ணா ஆரம்பித்த திமுகவும் அண்ணாவின் பேர் கொண்ட அதிமுக இவங்க தான் தேர்தலுக்கு வாக்குக்கு பணம். 10,000க்கு இப்ப பாஜக, 10,000க்கு காங்கிரஸ். யாரு வந்தாலும் காசு கொடுத்துட்டா இந்த நாட்டுல எம்பி ஆயிட முடியும், காசு கொடுத்துட்டா எம்எல்ஏ ஆயிட முடியும். நாங்க என்ன கேட்கிறோம்? உங்களுக்கு ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்து அவர்களுக்கு என்ன வருமானம்? அந்த அளவுக்கு அவர்களுக்கு எப்படி வருமானம் வருது? அவங்க யோக்கியர்கள். மலையை உடைச்சு விக்கிறது இல்ல, ஆத்து மணலை திருடுறது இல்ல, கனிம வளங்களை திருடுறது இல்ல, மலைகளை சூறையாடுறது இல்ல, கல்குவாரி வைக்கிறது இல்ல, எந்த வேலையும் செய்யறது இல்ல. நேர்மையான யோக்கியர்கள். அவர்களுக்கு எப்படி பணம் வருது? நாடாளுமன்ற தொகுதிக்கு 12 லட்சம் வாக்கு, 10 லட்சம் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தா ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய், 100 கோடி ரூபாய் வருது. அந்த 100 கோடி ரூபாய் பணம் யார் விட்டு பணம்? நம்ம பணம் தான். நம்ம சொல்லுவாங்க நம்ம மக்கள், நம்ம பணம் தானப்பா, வாங்கிக்கலாம். யார் வாங்கிக்கிட்டு ஒரு ஓட்ட போடுவோம். அதுல அதிமுக காரங்கள்ட்ட 1000 ரூபாய் வாங்கினா அவங்களுக்கு வீட்டுல 5 ஓட்டு இருந்துச்சுன்னா 2 ஓட்டு அவனுக்கு அதிமுகவுக்கு, 3 ஓட்டு திமுகவுக்கு. பாஜக காசு கொடுத்தா அவருக்கு 1 ஓட்டு. எவ்வளவு நேர்மையா நடந்துக்கிறாங்களா நம்ம நாட்டு மக்கள்? காசு வாங்குறது திமுக காரண்டையும் வாங்குறது, அதிமுக காரண்டையும் வாங்குறது. நீங்க 2 பேர்ட்டையும் காசை வாங்கிட்டு நீங்க ஓட்ட போட்டா அவன் நாட்டை தான் விற்பான். நாட்டை வித்து கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்கான். நீங்க விக்கலன்னு நினைக்கிறீங்களா? மலைகளை தனியாருக்கு கொடுக்குறான், காடுகளை தனியாருக்கு கொடுக்குறான். இது எல்லாத்துக்கும் நாடாளுமன்றத்தில் சிறப்பு சட்டம் கொண்டு வர்றான். நாடாளுமன்றத்தை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியவங்க, எதிர்த்து வாக்களிக்க வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் பேசுறது இல்ல. இத பத்தி கண்டுக்கிறதே இல்ல. அவங்க கூட்டணியில் நின்ன காங்கிரசும் கண்டுக்கிறது இல்ல. காங்கிரஸ் நினைச்சா இந்த நாட்டை கேள்வி கேட்க முடியும், மோடியை கேள்வி கேட்க முடியும். ஆனா பாராளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி அவரே 10 நாள் தான் போவார் பாராளுமன்றத்துக்கு. போற அன்னைக்கு பேசுவாரா மக்கள் பிரச்சனை பத்தினா? அதை பேச மாட்டாரு. மோடி என்ன இன்சல்ட் பண்ணிட்டாரு, மோடி இப்படி பண்ணிட்டாரு, உத்தரப்பிரதேசம் அப்படி நடந்துருச்சு, இதுதான் பேசுவார். என் மீனவன் கடலில் இன்ன வரைக்கும் சுடப்படுறான்ல, இன்று வரை கைது செய்யப்படுறான்ல. எந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் மீனவர்களை தொடர்ச்சியாக கைது செய்யறாங்க, தடுத்து நிறுத்துங்கன்னு எவன் சொன்னா? நாட்டின் பிரதமர் கேட்டிருக்காரா? நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் கேட்டிருக்காங்களா? நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் கேள்வி கேட்டிருக்காங்க? எவனும் கேட்கல. அப்ப நாங்க என்ன முடிவு பண்றோம்? எங்களுக்காக நாடாளுமன்றத்தில் பேசுறதுக்கு எந்த நாயும் இல்ல. எந்த நாயும் பேசாதனால நாங்களே போய் எங்க பாராளுமன்றத்தில் நாங்களே பேசிக்கிறோம். எங்களுடைய மீனவர் பிரச்சனைக்கு நாங்க பேசிக்கிறோம், எங்களுடைய மாணவர்கள் பிரச்சனைக்கு நாங்க பேசிக்கிறோம், எங்களுடைய மருத்துவ பிரச்சனைக்கு நாங்க பேசிக்கிறோம், எங்களுடைய விவசாயிகள் பிரச்சனைக்கு நாங்க பேசிக்கிறோம், முடிவெடுக்கிறோம். அதுல எங்கள்கிட்ட பிரதமர் வேட்பாளர் யாரு? நாங்க தான்டா பிரதமர் வேட்பாளர். எங்களுடைய நாடாளுமன்ற தொகுதிக்கு நாங்க தான் பிரதமர். அப்படித்தான் இருந்திருக்கணும் இதுவரை. இங்க இருந்துச்சா? இல்ல. அவங்க எதை பத்தியுமே கவலை இல்லையா அவங்களுக்கு? அண்ணன் சண்முக சுந்தரத்துக்கு காய்கறி எவ்வளவுக்கு விக்குது, அரிசி பருப்பு எவ்வளவுக்கு விக்குது, நாட்டுல எவ்வளவுக்கு வந்து எரிகாற்று உருளை விற்கப்படுது, கேஸ் சிலிண்டர் எவ்வளவுக்கு விக்குது, பெட்ரோல் எவ்வளவு விக்குது, டீசல் எவ்வளவு விக்குது, அந்த பிரச்சனை எல்லாம் அவருக்கு இல்லையே. ஏன்னா அவருக்கு ஓசியில பெட்ரோல் போட்டு கொடுத்துருவான், டீசல் போட்டு கொடுத்துருவான். அரசாங்க காசு, மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம். அது இல்லாம சாப்பாட்டுக்கு சலுகை, உணவுக்கு சலுகை, பாராளுமன்றத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு சலுகை, விமானத்துல டிக்கெட் சலுகை, எல்லாம் சலுகை. நம்மளுடைய வரி பணத்துல ஒருத்தர் குளிர்காயிறார். நமக்காக பேச வேண்டிய நபர் வாய்மூடி அமைதியா இருக்கார். பானிபூரிய போய் ஏங்க நாங்க என்ன கேட்கிறோம்? நீ எனக்காக தானே பேச பாராளுமன்றம் போற, அங்க போய் ஏன் பேச மாட்டேங்கிற? இங்க சாலை இல்ல, இங்க குடிநீர் வசதிகள் இல்ல. நாட்டினுடைய பிரதமர் கேள்வி கேட்க நிறைய இருக்கு. என் மாநிலத்துல வேலை வாய்ப்பு கம்மியா இருக்கு, எங்களுடைய நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள வேலை வாய்ப்பு கம்மியா இருக்குது, கேள்வி கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு. ஆனா ஒண்ணும் இல்லைங்க. இப்ப வரும்போது பாத்தங்க, ஒரு பஸ், கவர்மெண்ட் பஸ், இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் பஸ் பிரேக் டவுன் ஆகி நிக்குது. அதை நம்பி வந்த மக்கள் சாலையில இறங்கி நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. காரணம் என்ன? நிர்வாக சீர்கேடு. ஒரு அரசு இயங்கக்கூடிய, அரசு நடத்தக்கூடிய ஒரு போக்குவரத்து துறை அது சரியா இல்ல, பேருந்துகள் சரியா இல்ல. ஆனா தனியா இருக்கு, போக்குவரத்து துறை தனியா இருக்கு, ரயில்வே தனியா இருக்கு, விமானங்கள் தனியா இருக்கு, எல்லாமே தனியார் பாத்துக்குவானா? நாட்டுல பிரதமர் எதுக்கு? நாட்டுல குடியரசுத் தலைவர் எதுக்கு? இந்த நாட்டுக்கு ஜனநாயகம் எதுக்கு? ஜனநாயகம் வாக்குமுறை எதுக்கு? தனிப்பெரும் முதலாளிகள் எல்லாத்தையும் செய்வாங்க. அம்பானி கிட்ட ஒரு 5 வருஷம், இந்தியாவுக்கு மொத்தமா எவ்வளவு பட்ஜெட்? ஆண்டொன்றுக்கு 20 லட்சம் கோடி, 5 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 100 லட்சம் கோடி. இந்த 100 லட்சம் கோடி காசு நீ வச்சிருக்கியா? ஏலத்துல எடுக்கிறியா இந்தியாவை? இந்த அப்படின்னு கொடுத்துட்டு போயிரு அம்பானிட்ட. அம்பானி 5 வருஷம், அதானி 5 வருஷம் ஆண்டுட்டு போட்டோம். அவன் தான் நல்லா நிர்வாகம் பாக்குறான், அவன் தான் ரோடு போடுறான், அவன் தான் வண்டி ஓட்டுறான், அவன் தான் நல்ல வளர்ச்சி திட்டங்களா கொடுக்குறான். அவன்கிட்ட கொடுத்துட்டு போலாம்ல. எதுக்கு இந்த நாட்டுல நரேந்திர மோடி
எதுக்கு இந்த நாட்டுல ராகுல் காந்தி, எதுக்கு இந்த மாநிலத்துக்கு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின், எதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, எல்லாத்தையும் தனியார்ட்ட கொடுத்துட்டு போயிடலாமே. தனியார் மயம் என்பதே இந்த நாட்டை கூறு போட்டு விற்கிறது தான். அதுல மோடி இந்தியாவை விற்கிறாரு, இங்க இருக்கிற ஸ்டாலின் தமிழ்நாட்டை விற்கிறாரு. ரெண்டு பேரும் விற்பனையாளர்கள், ஒரு புரோக்கர், அவ்வளவுதான். உலக பெரும் பன்னாட்டு முதலாளிகளுக்கு ஒரு புரோக்கர் வேலையை இந்த ரெண்டு பேரும் மாறி மாறி பாக்குறாங்க. காடுகள் அழிவது குறித்து இவர்கள் சிந்தித்ததுண்டா? உண்மையிலுமே பசுமையா இருக்கும். இந்த பொள்ளாச்சியில இருந்து இந்த கோயம்புத்தூர் முழுக்க மேற்கு தொடர்ச்சி மலை எங்கெல்லாம் இருக்கும் அங்க பசுமையா இருக்கும். இன்னைக்கு பசுமை இருக்கா? கேட்டா பசுமை வழி சாலைகளை உருவாக்கும்ன்றாங்க. பசுமை வழி சாலை எப்படி உருவாக்குவீங்க? சேலத்துல இருந்து சென்னை 8 வழிச்சாலை திட்டம், 8 வழிச்சாலை திட்டத்தை எதிர்க்கிறாங்க மக்கள். அதனால பசுமை வழிச்சாலை திட்டம் எடப்பாடி பழனிசாமி இந்த திட்டத்தை கொண்டு வந்தாரு. அதை எதிர்க்கிற திமுக பசுமை வழிச்சாலை திட்டம்னு போட்டு நடுவில் இருக்கிற 8 மலைகளை உடைச்சு அவங்க கொண்டு போகணும்னு முடிவு பண்றான். அப்ப மலையை உடைச்சு இப்படி காசு சம்பாதித்து அதுல வர்ற வருமானத்தை வைத்து அதுல இல்லத்தரசிகளுக்கு 1000, அதுல இங்க இருக்கிற நாட்டு மக்களுக்கு நாங்க இலவசம் கொடுக்கிறோம், போனஸ் கொடுக்கிறோம், மானியம் கொடுக்கிறோம். தொடர்ச்சியான போராட்டம் 3 ஆண்டு காலமா தமிழ்நாடு முழுக்க போராடுறான். மாணவர் ஒரு பக்கம் போராடுறான், ஒரு பக்கம் வழக்கறிஞர்கள் தமிழை வழக்காட்டு மொழியாக வைங்க அப்படின்னு தமிழ்நாட்டுல வழக்கறிஞர்கள் போராடுறாங்க. விவசாயிகள் ஒரு பக்கம் போராட்டம், கண் தெரியாதவங்க, பார்வையற்ற திறனாளிகள் ஒரு பக்கம் போராட்டம் நடத்துறாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க, மருத்துவர்கள் போராடுறாங்க. எல்லாரும் நிரந்தர பணி கேட்டு போராடுறான். இந்த அரசாங்கம் என்ன சொல்லுது? காசு இல்லைங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறதுக்கு, அவர்கள் ஆசிரியர்களுக்கு சரியான ஊதியம் கொடுப்பதற்கு, மருத்துவர்களுக்கு சரியான ஊதியம் கொடுப்பதற்கு அரசாங்கத்திட்ட காசு இல்ல. சரி, அரசாங்கத்திட்ட காசு இல்ல, ஆனா தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு கருணாநிதி ஐயாவுடைய சிலையை திறந்து வைக்கிறீங்களே, அதுக்கு எவ்வளவு செலவாகும்? அந்த காசெல்லாம் எங்க இருந்து வருது? 81 கோடி ரூபாய்க்கு கடலுக்கு நடுவுல ஐயா கருணாநிதிக்கு பேனாசல நினைவு சின்னம் வைப்பேன்னு சொன்னீங்களே, அதுக்கெல்லாம் காசு எங்க இருந்து வருது? அந்த காசெல்லாம் வரும். ஆனா நாட்டு மக்களுக்கு கொடுக்கறதுக்கு காசு இருக்காது, சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு இருக்காது. அதுக்கு திருப்பி உலக வங்கிட்ட கடன் வாங்குவீங்க. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் சொன்னாரு, ஆக நிர்வாக திறனற்ற இந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில 6 லட்சம் கோடி ரூபாய்க்கு கடனை வாங்கி வச்சிருக்காங்க. ஆக இந்த வகையில இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். இந்த மாநிலத்தை ஒரு கடன் மாநிலமாக மாற்றி வச்சிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியர் அணைக்கு வந்த பிறகு இந்த நிதி நிலைமையை சரி செய்வோம் சொன்னாரா இல்லையா? தேர்தலுக்கு முன்பாக ஐயா மு.க. ஸ்டாலின் இந்த வார்த்தைகளை சொன்னார். ஆனா இன்னைக்கு இவங்க ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டு காலத்துல 1.5 லட்சம் கோடி ரூபாய் கூடுதல் கடன் எங்க? உலக வங்கிட்ட. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய கடன் தொகை எவ்வளவு? 8 லட்சம் கோடி. இந்த 8 லட்சம் கோடி கடனை யார் அடப்பா? யார் தலையில அந்த கடன் சுமத்தப்படும்? இதை பத்தி நம்ம சிந்திச்சதுண்டா? 1000 ரூபாய் கொடுக்குறாங்க தேர்தலுக்கு, 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. பை எலெக்ஷன் வந்தா, நார்மலா சட்டமன்ற தேர்தல் வந்தா 1500 ரூபாய் 2000 ரூபாய் ஒரு ஓட்டு கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறான். தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை எண்ணிக்கை 8 கோடி. அவன் 8 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கான். ஒவ்வொருத்தர் தலையிலையும் இன்னைக்கு பிறக்கின்ற குழந்தை உட்பட, நேற்று பிறந்த குழந்தை உட்பட, 60 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த குப்புசாமி உட்பட எல்லார் தலையிலையும் ஒவ்வொரு லட்சம் ரூபாய் கடன். இந்த கடனை யாரு வாங்குறா? நாம வாங்கணுமா? நாம கை நீட்டி காசு வாங்கணுமா? நம்ம ஓட்டுக்கு காசு வாங்குறோம். அவன் நாட்டை வித்து, நாட்டை காட்டி, நாட்டு மக்களை காட்டி, இந்த நாட்டு மக்களுக்கு நாங்க செலவு செய்யணும்னு காசு வாங்குறோம். ஒவ்வொருத்தருக்கும் 1 லட்சம் ரூபாய். அந்த கடனை வாங்கி 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தா கூட பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் நாட்டு மக்களுக்கு. அதுல அவங்க கமிஷன் அடிக்கணும்ல. எங்களை காட்டி 1.5 லட்சம் கோடி கடன் வாங்குறது, அதுல 50 லட்சம் கோடிய 50,000 கோடிய மொத்தமா சுருட்டிட்டு போயிடுறது, வாரிட்டு போயிடுறது. இதுக்குத்தான் நிர்வாகமா? இதை மாற்றுவதற்கு தான் இந்த காலத்துல நாங்க மகிழ்ச்சி நிக்கிறோம். எங்களுக்கு விவசாய சின்னம் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்குது. நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்கோம். நீ எங்களுக்கு விவசாய சின்னம் கொடுத்தாலும் சரி, இல்ல நீ வேற எந்த சின்னத்தை மாத்தி கொடுத்தாலும் சரி, சின்னத்தை நம்பி நிற்பவர்கள் நாங்கள் அல்ல, நல்ல எண்ணத்தை நம்பி நிக்கிறோம். இந்த நாட்டு மக்களும் அது போல எண்ணத்தை நம்பி வாக்களிங்க. அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இங்க நம்ம எண்ணத்தை விட்டு கொடுத்துட்டு போக போறோம், எண்ணத்தை மிச்சம் வைக்க போறோம். இது யாருக்கோ நடக்குது, நமக்கு என்ன? அங்கே கன்னியாகுமரியில மலையை உடைச்சா கோயம்புத்தூர்ல இருக்க நமக்கு என்ன? கிணத்துக்கடவுல இருக்கிற நமக்கு என்ன? பொள்ளாச்சியில் இருக்க நமக்கு என்ன அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா நமக்கு தெரியாம நம்ம முதுகுக்கு பின்னாடி மலைகள் சூறையாடப்படும். அந்த மலைகள் இல்லைன்னா அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இங்க வாழ முடியாது, உயிரினங்கள் வாழ முடியாது. காடு இல்லைன்னா இங்க உயிரின பெருக்கம் இருக்காது, உயிரின பெருக்கம் இல்லைன்னா உயிரின சூழல் இருக்காது, சூழல் இல்லைன்னா இங்க யாரும் வாழ முடியாது. அப்ப அடுத்து நம்மளுடைய தலைமுறை பிள்ளைகள் என்ன ஆகும்னா, முழுக்க பாலைவனமா தமிழ்நாடு இருக்கும். பஞ்சம் பிழைக்கிறதுக்கு ஈழத்துல இருந்து எப்படி நம்மளை அடித்து விரட்டினார்களோ, நாளைக்கு இந்த தமிழ்நாட்டை விட்டு நம்மளை அடிச்சு விரட்டுவோம். நம்ம பஞ்சம் பிழைக்கிறதுக்கு ராஜஸ்தான் போகணும், நம்ம பஞ்சம் பிழைக்கிறதுக்கு உத்தரப்பிரதேச போகணும், நம்ம பஞ்சம் பிழைக்கிறதுக்கு வெளிநாடுகளுக்கு விசா எடுத்து வெளிநாடுகளுக்கு போகணும். விமானத்துல, கப்பல்ல, இல்ல போட்ல திருட்டுத்தனமா இப்படி நம்ம போகணும். அந்த சூழ்நிலை உங்கள் பிள்ளைகளுக்கு வரணுமா அப்படிங்கறத சிந்திச்சு இந்த தேர்தல்ல வாக்களிங்க. காசு கொடுப்பான், வாங்கிக்கங்க, தயவு செய்து வாங்கிக்கங்க. உங்க பணம் தான், வாங்கிக்கங்க. நாங்க வாங்காதீங்கன்னு சொன்னா எங்க மேல கோவப்படுறீங்க, வாங்கிக்கங்க, தாராளமா வாங்கிக்கங்க. ஆனால் வாங்கிட்டு
உண்மை யார் பக்கம் இருக்கு, நேர்மை யார் பக்கம் இருக்கு, யார் இந்த கனிம வளங்களை பாதுகாப்பா, யாரு இங்க இயற்கை சூழலை அப்படியே வைத்துப்பா, யாரு எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு கொடுப்பா, யாரு சரியான கல்வியை கொடுப்பா, யாரு சரியான மருத்துவத்தை கொடுப்பா, யாரு சரியான வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பா, இதை சிந்தித்து வருகின்ற தேர்தலில் வாக்களிங்க. இந்த நாடாளுமன்ற தொகுதியில, பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில எங்கள் அண்ணன் மருத்துவர் சுரேஷ்குமார் அவரை நிறுத்தோம். நீங்க இவ்வளவு நாள் கல்குவாரி ஓனருக்கு, மாவட்ட செயலாளருக்கு, கட்டப்பிடி அடிச்சவனுக்கு, கள்ளச்சாராயம் கடத்தி வித்தவனுக்கு, அவங்களுக்கெல்லாம் நீங்க வந்து அவங்களுக்கெல்லாம் நீங்க வாக்களிச்சிருப்பீங்க, அவர்களை அதிகாரத்துக்கு அனுப்பியிருப்பீங்க, அவங்களை நாடாளுமன்றத்துக்குள்ள அனுப்பியிருப்பீங்க. நாங்கள் நிறுத்தி இருக்கிற வேட்பாளர் படித்த மருத்துவர், MBBS படிச்சவர். எங்க அக்கா தமிழிசை மாதிரி டாக்டர் பட்டம் சும்மா வாங்கல, படிச்சு வாங்கின பட்டம். அவர் இங்க மருத்துவம் பார்ப்பது போல, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா மருத்துவம் பார்ப்பது போல, இந்த நாட்டின் பிரச்சனைக்கு மருத்துவம் பார்ப்பதற்கு நாடாளுமன்றத்துக்கு நீங்க அனுப்புங்க. வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் விவசாய சின்னமோ அல்லது எந்த சின்னத்தில் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டாலும் எங்கள் அண்ணன் சுரேஷ்குமார் அவர்களுக்கு அந்த சின்னத்தில் வாய்ப்பளித்து அவருக்கு வெற்றியை நீங்கள் கொடுக்கணும். தமிழர்களுக்கான குரலாக நாடாளுமன்றத்தில் முதல் குரலாக ஒலிப்பதற்கு அண்ணன் சுரேஷ்குமார் அவர்களுக்கு வாய்ப்பை வழங்குங்கள். கட்டாயம் இந்த நாட்டை மாற்றுவோம், இந்த நாட்டை மீட்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.